குதிரைபேர விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கும் தவைகவுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்துதான் தவைக அரசின் 3 மாத சாதனை என விமர்சித்தார். கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சுக்க வேணாம். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 2017ஆம் ஆண்டிற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியின் மீது தங்களுக்கு உடன்பாடு இருப்பதாகவும் அதன் பிறகு நடைபெற்ற ஆட்சியின் மீது உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்தார். இபிஎஸ் தலைமையின் மீது அதிமுகவினருக்கு நம்பிக்கை இல்லாததால் தான் அவர்கள் தவைகவை நோக்கி வருவதாகவும் கூறினார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்றும் போது அவரை பேச விடாமல் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பேசுறீங்களா இல்ல? நீங்க அவை முன்னவரை அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தலைவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இல்லங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்களை இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அறிவுறுத்தினார். மேலும் இரு தரப்பினரும் இணைந்து பேசியது தனக்கு தெரியும் என சபாநாயகர் கூறியதாக தெரிகிறது. இதற்கு அதிமுக மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் ஏவாவேலு, இரு தரப்பினரும் ஒன்றாக இருப்பதாக சபாநாயகர் கூறியதாகவும் அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சிற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எம்எல்ஏ ஒருவர் ராஜினாமா செய்தால் அவருடைய வெற்றிக்காக பாடுபட்ட தொண்டர்களின் மனம் புண்படாதா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த கருத்து அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்தார். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க, 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 உட்காருங்க. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றல எப்படி நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்க கட்சி. அடுத்த முறை நாங்க தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்க இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்னா இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும்.